அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ்டர்டே என்ன மாதிரி கேண்டல் ஃபார்ம் ஆனது ஒன் டேல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நமக்கு ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டல் ஃபார்ம் ஆனது. ஹேமர் கேண்டலுங்கிறது ஒரு அப்சைடு நமக்கு ஒரு சைன் கொடுக்கும். ஸோ இன்வெர்டட் ஹேமர் கேண்டல்னா என்னன்னா, ஒரு செல்லர்ஸ் கீழே கொண்டு வந்து மார்க்கெட் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நேற்று ஒன் டே கேண்டல் நிஃப்டியில் ஃபார்ம் ஆயிருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கொஞ்சம் செல்லிங் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் இன்னைக்கு அவ்வளோ ஒரு பெரிய மூமெண்ட் கிடையாது. ஒரு நேற்று மாதிரியே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மேலே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்டிங்கில் கொஞ்சம் கீழே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு ஆப்ஷன்ஸ் ரைட்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ரைட்டர்ஸ் கையில் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூமெண்ட் கிடையாது. ஆனால் செல் சைடு கன்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா செல் சைட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் போயிருக்கு. ஸோ மிட் கேப் நிஃப்டி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1.67% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. ஸோ மிட் கேப் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் இந்தியா, பிஎஸ்யூ பேங்கிங் ஸ்டாக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ்ல இருந்து ஸோ இன்வெஸ்டர்ஸ் பணத்தை வெளியே எடுத்திருக்காங்க. மிட் கேப் ஸ்டாக்ஸ்ல அதிகபட்சமான பணத்தை வெளியே எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இதோட ப்ராஃபிட் புக்கிங் ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னு சொல்றாங்கன்னா 13,239 இருந்து ஸோ அந்த மிட் கேப் ஸ்டாக்ஸ்ல இருந்து ஸோ அமௌண்ட் வெளியே எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 நாள்ல மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 3% மேல ஸோ மிட் கேப் ஸ்டாக்ஸ்ல இருந்து பணம் வெளியே வந்துட்டு இருக்கு, அதாவது வெளியே எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நேத்தே நான் சொல்லியிருந்தேன், இன்வெர்டட் ஹேமர் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு, மிட் கேப் ஸ்டாக்ஸ் மேபி டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ இதே மாதிரி தான் ஸோ நம்ம மற்ற இதுலயும் நடக்கிறதுக்கான சான்சஸ் இன்னைக்கு இருந்திருக்கும். பட் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேஷ் ஃப்ளோ நடக்கல. எதுவுமே மிட் கேப்ல மட்டும்தான் எடுத்திருக்காங்களே தவிர ஸோ மற்றபடி வேற எதுலையுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு செல்லிங் கிடையாது. ஆனா இன்னைக்கு க்ளோஸ் ஆன மார்க்கெட் பார்த்தீங்கன்னா செல் சைடு கன்ஃபர்மேஷன் மட்டும் ஆயிருக்கு. ஸோ மேபி இன்னைக்கான செல்லிங் நாளைக்கு நடக்கிறதுக்கான சான்சஸ் மார்க்கெட்ல இருக்கலாம். ஓகே, ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இண்டிகேட்டர்ஸை மட்டும் யூஸ் பண்ணி ஸோ நம்ம ட்ரேடிங் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸ் பிளஸ் டூல்ஸ், ஸோ டூல்ஸும் யூஸ் பண்ணி நம்ம ரெண்டையும் மெர்ஜ் பண்றப்ப தான் ஸோ நமக்கு நல்ல அக்யூரசி கிடைக்கும். ஸோ இண்டிகேட்டர்னா நமக்கு தெரியும். ஸோ ட்ரேடிங் இங்க போயிட்டு நமக்கு தேவையான இண்டிகேட்டர் போட்டுக்கலாம். சூப்பர் ட்ரெண்டு, கேமரா, ஸ்விங் ட்ரேட் சிக்னல்ஸ், நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. ஸோ இண்டிகேட்டர்ஸ் மட்டுமே உங்களுக்கு அக்யூரசி கொடுக்காது. ஸோ இந்த சைட்ல இருக்கு பாத்தீங்களா, ஸோ இந்த டூல்ஸ் டேடில் போயிட்டு இந்த ஃபிபனக்கி ரீட்ரேஸ்மெண்ட், அப்புறம் ஸ்பீட் ரெசிஸ்டன்ஸ் ஃபேன், இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கான நாலேஜும் நீங்க கெயின் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான ஒரு ப்ராப்பரான என்ட்ரி அக்யூரசி எல்லாம் கரெக்டாக கொடுக்கும். நீங்க வெறும் இண்டிகேட்டர் மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, வாரத்துக்கு 5 நாள் ட்ரேடிங்னா 3 நாள் இண்டிகேட்டர் ஒர்க் ஆகும், 2 நாள் சொதப்பிடும். ஓகேங்களா, அந்த கரெக்டாக அந்த 3 நாள் ஒர்க் ஆகிற இடத்துல கொஞ்சம் லாட்ஸை இன்க்ரீஸ் பண்றதோ இல்லைன்னா டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்றதோ ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்ல இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ட்ரேடிங் பண்ண முடியும். ஸோ இண்டிகேட்டர் மட்டுமே நம்பிட்டு இருக்காம இண்டிகேட்டர் பிளஸ் டூல்ஸையும் நீங்க ஆட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் ஒரு ப்ராப்பரான என்ட்ரி அண்ட் எக்ஸிட் நம்மளால எடுக்க முடியும். ஓகே, ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும் மார்க்கெட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எப்படி இருக்கு, ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் க்ளோசிங் தாங்க, ஒரு பெரிய கேஷ் ஃப்ளோ நடக்கல. ஸோ மிட் கேப் மட்டும் பார்த்தீங்கன்னா மிட் கேப்லையும் ஒரு ஈக்குவல் க்ளோசிங் ஈக்குவலாக இருந்தது. ஸோ மிட் கேப் எப்படி இருந்ததுன்னா புட் ஆப்ஷன் ஹெவியாக பை பண்ணி கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆனால் இன்னும் எண்டிங்ல எப்படி இருந்தது அப்படின்னா கேஷ் ஃப்ளோ ஈக்குவலாக தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் மொத்தம் 2949 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா 530, டிக்ளைன்ஸ் 2345, கிட்டத்தட்ட பாசிட்டிவ் கம்பேர் பண்றதை விட நெகட்டிவ் 4.5 மடங்கு கீழே இறங்கியிருக்கு. அன்சேஞ்ச் 74, 52 வீக் ஹைல 34 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல 42 ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ 52 வீக் ஹையை விட லோ அதிகமா இருக்கிறது கிட்டத்தட்ட 15 நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நடந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மிட் கேப் ஸ்டாக்ஸ்ல இருந்து பணத்தை பெருமளவுல வெளியே எடுத்துட்டாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா 2% பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ அப்பர் சர்க்கியூட்ல 47, லோயர் சர்க்கியூட்ல 105. ஓகே, ஸோ செக்டார் வைஸ் க்ளோசிங் எடுத்துக்கிட்டா பிஎஸ்யூ பேங்க் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ அதிகமான மிட் கேப் ஸ்டாக்ஸ் இருக்கு பிஎஸ்யூ பேங்க்ல, கிட்டத்தட்ட 2% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. ஸோ மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி 1.60. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மீடியா செக்டார், மற்றபடி ஐடி செக்டார்லாம் பார்த்தீங்கன்னா -365. ஸோ நேற்று டவுன்ல இருந்தது, இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா டவுன் சைட் க்ளோசிங். ஸோ செக்டார் வைஸ் க்ளோசிங் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா செக்டாருமே நமக்கு ஒரு செல் சைட் க்ளோசிங் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்.
ஸோ ஹைவேட்டை ஸ்டாக்ஸ்ல ஆட்டோ செக்டார் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து தாக்கு பிடிச்சிட்டு இருக்கு. ஸோ மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல் சைட் க்ளோசிங் தான். அதாவது ஹெச்டிஎஃப்சி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசி பேங்க், ரிலையன்ஸ், ஸோ எல்லாமே வந்து ஒரு செல் சைட் க்ளோசிங் தான் இப்போதைக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, ஸோ எல்லாமே வந்து ஒரு செல் சைட் கன்ஃபர்மேஷன். ஸோ லோவாக பிரேக் அவுட் பண்ணாலோ ஹையா பிரேக் அவுட் பண்ணாதான் இனிமேட்டு வந்து பை, இல்லைன்னா லோவா பிரேக் அவுட் பண்ணா ஸோ கண்டினியூஸா பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் சேம் கண்டிஷன். இப்போ பேங்க் நிஃப்டி எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜூன் 13th, ஸோ பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், நிஃப்டியா இருக்கட்டும், ஃபின் நிஃப்டி, ஸோ ஜூன் 13th வரைக்கும் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மிட் கேப் நிஃப்டி மட்டும் ஜூன் 13 கிராஸ் பண்ணிடுச்சு. ஸோ இந்த கேண்டில் இன்னைக்கு இப்படி வந்து ஃபார்ம் ஆயிருக்குல்ல, ஸோ இதே மாதிரி நாளைக்கு எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால லோவை பிரேக் அவுட் பண்ணா ஸோ அடுத்த டார்கெட் வந்து ஜூன் 13th லோ வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாமா, பை வந்து ஃபோக்கஸ் பண்ண வேணாம். இப்போதைக்கு வந்து செல் செட் கன்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. ஸோ நாளைக்கு வந்து பார்க்கலாம், பார்த்துட்டு வேணா நம்ம வந்து பை வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு லோ பிரேக் அவுட் பண்ணா ஜூன் 13th லோ, அதாவது ஃபின் நிஃப்டி எந்த ஸ்கிரிப்டா வேணா இருக்கட்டும், ஜூன் 13th லோ வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து எல்லா ஸ்கிரிப்ட்லயுமே இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயில் மார்னிங்னே சொல்லியிருந்தேன், அதாவது 6430 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த இடம், ஸோ இது வந்து நேத்தோட ஹை, இது இந்த இடம் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்த டச் பண்ணிட்டு ஸோ நமக்கு ரிட்டர்ன் வந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் தான் இருக்கு. ஸோ அகைன் வந்து இந்த ரேஞ்ச் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஸோ இந்த ரேஞ்ச் 6430 to 6467. நீங்க கேட்கலாம் என்னங்க இவ்வளோ பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னா, வேற வழி கிடையாது. கண்டிப்பா இங்க இருந்து வந்துட்டு எங்க வேணா ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆயிட்டு இறங்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஸோ இந்த இடத்த எப்படி வந்து ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் மேலே போற வரைக்கும் விட்டுருங்க, ரிட்டர்ன் கீழே வர்றப்போ ஒரு 5 minutes கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ செல்லிங் வந்து பாசிபிள். அதோட டார்கெட் வந்து 6310. அடுத்த சப்போர்ட் ஜோன் வந்து 6310 வரைக்கும் வந்துட்டு மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஈவினிங் கண்டிஷன்ஸ். ஸோ நமக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்ன அப்படின்னா 6430 6467 வரைக்குமே ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஸோ இந்த இடத்த டச் பண்ணிட்டு எங்கிருந்து எப்போ வேணா டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போதைக்கு க்ரூட் ஆயில் வந்து செல் சைட் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கு. அதோட டார்கெட் வந்து 6310. ஸோ நான் இப்போ என்ன சொல்ற எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா என்னோட டெக்னிக்கல்ஸை யூஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அது அப்படியே நடக்குமா அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ நீங்க உங்க ஃபினான்ஷியல் அட்வைசருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் ட்ரேடிங் பர்பஸுக்கும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்கும் தான் பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்க அனலைஸ் பண்ணி நீங்களா ஓனா ட்ரேட் எடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 346.9க்கும் 343.8க்கும் ஒரு சேனல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதில் அப் சைடோ டவுன் சைடோ பிரேக் அவுட் எடுத்து கேண்டில் க்ளோஸ் வச்சா ஸோ நம்ம பையோ செல்லோ 5 to 10 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாமே தவிர ஸோ மற்றபடி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து இதில் வந்து ஃபார்ம் ஆகலை. ஒரு சேனல் பேட்டர்ன் தான் இப்போதைக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பிரேக் அவுட் நடந்தால் நம்ம பையோ செல்லாம் வந்து போகலாம். ஸோ அந்த சேனல் பேட்டர்னோட எண்டு வந்து 346.9, பிகினிங் வந்து 343.8 ஓகேங்களா. இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, பிரேக் அவுட் லைன்ஸ். ஸோ அதனால தான் பிளாக்ல வந்து டிரா பண்ணியிருக்கேன். ஸோ க்ரூட் ஆயில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6407 வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இதோட டார்கெட் வந்து 6310 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நாளைக்கு வந்து ஒரு ஒன் சைட் செல்லிங் மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட நிஃப்டி அவ்வளோவா இன்னும் -16.5% தான் போயிட்டு இருக்கு. ஸோ யூஎஸ் நான் நேற்றே சொன்னேன், என்ன சொல்றேன்னா இந்தியாவோட மதிப்பு அதிகமாக போயிட்டே இருக்கிறப்ப மார்க்கெட்ல இருந்து பணத்தை வெளியே எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு வந்து மிட் கேப் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2% வரைக்கும் ஸோ வெளியே எடுத்திருக்கிறாங்க பங்குகள் வந்து. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நேற்று அந்த டாபிக் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாயோட மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 86.89. ஸோ இந்த கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த கேண்டில்ஸ் தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் மேலே வந்தது அப்படின்னா நைட்டுக்குள்ளார ஸோ நாளைக்கும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பிளஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பிளஞ்சுனா உரிய ஆரம்பிச்சிருவாங்க. மறுபடியும் பேங்க் நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு வந்து ஒரு ஒன் சைடு செல்லிங் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.